இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, போலீசார் ஒருவர் பேருந்தில் பயணிக்கும் பொழுது டிக்கெட் எடுக்காம அடாவடி செய்ததா சமூக வலைதளங்கள்ல செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதாவது போலீசார் ஒருவர் நாகர்கோவில்ல இருந்து தூத்துக்குடி வரை செல்லக்கூடிய பேருந்தில் பயணம் செய்திருக்கிறார். அந்த பயணத்தின் போது அவர் டிக்கெட் எடுக்காம அந்த பேருந்துல பயணம் செஞ்சிருக்கிறார். நடத்துனர் அவர்கிட்ட டிக்கெட் எடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாரு. அங்க 2 பேருக்கும் இடையேயான அந்த கடுமையான வாக்குவாதம் என்பதுதான் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. அந்த காவலருடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஆறுமுக பாண்டி. அவர் டியூட்டிக்கு போயிட்டு இருக்கிறாரு. டியூட்டிக்கு போன அந்த காவலர் டிக்கெட் எடுக்காம பயணம் செய்யறாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த பேருந்தினுடைய நடத்துனர் என்ன சொல்றாரு, நீங்க டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, டிக்கெட் நான் ஏன் எடுக்கணும், நான் ஒரு அரசு ஊழியர், நான் டியூட்டிக்கு தானே போறேன், நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்றாரு. நீங்க அரசு ஊழியராக இருந்தாலும் கூட நீங்க டிக்கெட் எடுத்துதான் ஆகணும். நீங்கள் ஒருவேளை கைதியை அழைத்து செல்லக்கூடிய அந்த வாரண்ட் காப்பி, அதாவது குற்றவாளிகளை நீதிமன்றத்திற்கு அரசு பேருந்தில் அழைத்து செல்வார்கள். அழைத்து செல்லக்கூடிய அந்த வாரண்ட் காப்பி இருந்தது அப்படின்னாக்கா நீங்க இலவசமா பயணம் பண்ணலாம். அப்படி நீங்க வாரண்ட் காப்பி இல்லாத பட்சத்தில் யாரா இருந்தாலும் நீங்க டிக்கெட் எடுத்துதான் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடத்துனர் சொல்றாரு. எல்லாருக்கும் ஒரே நியாயமா, ஒரு அரசு ஊழியருக்கு டிக்கெட் எடுக்காம அதை நான் என்னுடைய சொந்த வேலையா போலையா, நான் டியூட்டிக்கு தானே போறேன் அப்படின்னு ஆறுமுக பாண்டி வாதம் வைக்கிறாரு. இவர் நடத்துனரும் இல்லை டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற வாதம் வைக்கிறாரு. கூடுதலாக போலீசார் வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஓட்டுநராக இருக்கட்டும், நடத்துனராக இருக்கட்டும், நீங்க டியூட்டியை முடிச்சுட்டு பேருந்துல பயணிக்கும் போது டிக்கெட் எடுக்காம நீங்க பயணிக்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது நான் டியூட்டி முடிச்சுட்டு போலையே, நான் என்னுடைய சொந்த வேலையா போலையே, உங்களுடைய சொந்த வேலைக்கெல்லாம் நீங்க டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்யும் பொழுது நான் ஒரு பணிக்கு என்னுடைய வேலைக்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன், இதுக்கு ஏன் நான் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு கடுமையான வாதம் அங்க ஏற்படுது. அப்போ அந்த நடத்துனர் சொல்றாரு, இல்லை நீங்க டிக்கெட் எடுக்கல அப்படின்னா நான் இதை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நான் புகார் அளிப்பேன் அப்படின்னு. நீங்க புகார் அளிங்க அப்படிங்கிறாரு. ஸோ இது குறித்து போக்குவரத்து துறை தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது காவலர் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்திருப்பது தவறு, அவர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை இது குறித்து அவருடைய எக்ஸ் வலைத்தள பதிவில் என்ன பதிவிட்டிருக்கிறாரு அப்படின்னா, 2021-22 மானிய கோரிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, காவலர்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது இந்த காவலர் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், இந்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அவர் ஒரு ஆதரவு பதிவிட்டிருக்கிறார். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். யார் செய்தது சரி, யார் செய்தது தவறு என்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.